ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு சிக்கன் ஊறுகாய் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வீட்லேயே ஈஸியாக செய்கிறது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நான் இங்கே 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கனை இந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக இருந்தால் போதும். இதுக்கு மசாலாக்காக 1 இன்ச்சு பட்டை, 4 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 5 லவங்கம், 300 ml அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், உப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்லேயே அரைச்சிருது இது, 2 எலுமிச்சை பழம். இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது இது செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இங்கே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அந்த மிக்சிங் பவுலில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே தண்ணி இல்லாத சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்புலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் கூட சேர்த்துட்டு இது நல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம் நம்ம. இது இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காத நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கி விடணும். நல்லா கைவிடாத பொன்னிறமாக கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நல்லா தீஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் தீயாத கொஞ்சம் மிதமான சூட்லேயே இந்த மாதிரி வதக்கி விடணும். இது நல்லா இதில் இருக்கிற கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும். இப்போ இதை எடுத்து நம்ம சைடில் வச்சிடலாம் ஆடுறதுக்கு. இப்போ அதே ஃப்ரை பேன்லேயே நம்ம எண்ணெய் சேர்த்துக்காத நம்ம மேரினேட் செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கூட இது கூடயே சேர்த்துக்கலாம். இது கூடயே சேர்த்துட்டு இதை கூட நல்லா வதக்கி விடணும். இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஒட்டாது. ஏன்னா நம்ம எண்ணெய் சேர்க்கலைல்ல, அதனால ஒட்டிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் ஒட்டாத வரும். இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். ஏன்னா சிக்கனில் தண்ணி இருந்ததுன்னா ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டுரும். அதனால் சிக்கனில் தண்ணி இல்லாத இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கட்டும். பாருங்கள், இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்லா வெந்திருக்கு. இது சைடில் இருக்கட்டும். இப்போ ஒரு பாண்டலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க 300 ml எண்ணெயுமே சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க சிக்கனை இதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லா சைடுமே நல்லா வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இது வேகட்டும். இது 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது இருக்கட்டும். இந்த மாதிரி திருப்பி விட்டுடலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க மசாலா தூள் எல்லாமே இதில் போட்டு நல்லா இதை தூள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கனு கொஞ்சம் நல்லா கலர் மாறி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நல்லா வேகட்டும். இதில் இருக்கிற பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறமா இந்த சிக்கனை நம்ம சைடுக்கு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இதை சைடில் வச்சிடலாம். இந்த சிக்கன் எல்லாமே எடுத்ததுக்கப்புறமா இதே எண்ணெயிலேயே நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ஊறுகாய்க்கு ரொம்ப முக்கியமாக டேஸ்ட்டு அதுக்கப்புறமா மனம் வர்றதே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது நல்லா வதங்கணும். இதில் இருக்கிற பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போது இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் எல்லாம் இதில் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தூள் செஞ்சு வச்சுருக்க மசாலா எல்லாமே இது கூட போட்டுடலாம். அதுக்கப்புறமா இது கூடவே உப்பு கூட போட்டுக்கலாம். இது கூடவே தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா கலர் மாறிடும். இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறுறதுக்கு விட்டுடலாம். நம்ம சில்லனி ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 2 ஹவர் நல்லா சில்லனி இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எலுமிச்சை பழத்தோட சாரத்தை சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை பழ சாறை கூட சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
எல்லா பக்கமே எலுமிச்சை பழம் சாரும் நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ருசியான சிக்கன் ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இது ரொம்பவே ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்து கூடலாம் சாப்பிட்றதுக்கு சொல்லிக்கவே வேண்டாம், அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். ரொம்ப நன்றி.